வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு 26 டேஸ் ஆஃப் A to Z சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிறது என்கான நியூட்ரிஷன் பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் எப்படிடா குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி மூலமாக உங்களை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நியூட்ரிஷியஸான ஒரு ரெசிபி. ஸோ டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப மினிமலாக சேர்த்துக்கிட்டா போதும். இதில் ஃபஸ்ட்டு நான் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். 1/4 கப் கேஷ்யூ நட், 1/4 கப் ஆல்மண்ட்ஸ், 1/4 கப் பிஸ்தா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தனியாக இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நட்ஸ் ரோஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும். அது சாப்பிடவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அதனால் இதை ரோஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணோன்ட்டு இல்லை, கலர் மாறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பண்ணிக்கோங்க. இதில் நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. எக்ஸாம்பிள் கிரேப்ஸு, அத்திப்பழம், கிரான்பெரிஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் நட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம சீட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சீட்ஸை கட் பண்ணோன்ட்டு இல்லை, அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதில் சேர்க்குறது பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஒயிட் செசமி சீட்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதில் இவ்வளோ தான் சேர்க்கணும், இவ்வளோ தான் அளவு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி நட்ஸ் எல்லாம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்லேயும் சீட்ஸ் எல்லாம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷன்லேயும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குறைய இருந்தால் எந்த தப்புமே கிடையாது. ஃபைனலி எல்லாமே நல்ல ப்ராடக்ட் தான். நம்ம இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கனால அது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் பொறுங்கும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 300 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட்டாகவே எடுத்திருக்கனால இதில் பட்டர் எதுவும் சேர்க்காமல் டைரெக்டாக சாக்லேட்டை மட்டும் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் சப்போஸ் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருந்தீங்கன்னா அதில் பட்டர் சேர்த்து நீங்கள் மெல்ட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி இதை மெல்ட் பண்ண போகிறேன். கீழே பாய்லிங் வாட்டர் வச்சுட்டு மேலே இந்த பவுல் வச்சு நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஃப்ளோயியாக இது மெல்ட் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்று இந்த டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா மைக்ரோவேவ் அவனில் ஒரு 1 or 2 minutes வச்சிங்கன்னா மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ இது நல்லா மெல்ட் ஆகி வருது. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். எந்த கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த மெல்ட்டிங் ப்ராசஸை நம்ம ட்ரை நட்ஸ் அண்ட் சீட்ஸை ரோஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை பண்ணணும். இல்லாட்டி திருப்பி இது இறுக்கி போயிடும். மறுபடியும் இதை நம்ம மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் லாஸ்ட்டாக பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. டைரெக்டாக பண்ணாதனால ரொம்ப சுடாது. ஸோ அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ட்ரே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டம் லேயருக்கு சீட்ஸ் அண்ட் நட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மோல்டை விட்டு எடுக்கும் போது மேல் லேயர் ஃபுல்லாக சீட்ஸ் அண்ட் நட்ஸ் தெரியும். அதுக்காக தான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அடுத்த லேயருக்கு சாக்லேட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தா தான் அது ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி நிற்கும். அப்படி இல்லைன்னா மோல்டை விட்டு எடுக்கும் போது எல்லாம் உதிர்ந்துடும். ஏன்னா பைண்டிங்க்கு நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ணல, சாக்லேட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். 3rd லேயர் மறுபடியும் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதை கவர் பண்ணுறதுக்கு சாக்லேட்டை ஊற்றி நம்ம கவர் பண்ணிக்கலாம்.
கொஞ்சம் ஈவனாக இதை செட் பண்ணிக்கோங்க. சைட்ஸும் நல்லா சாக்லேட் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு 3 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது செம்ம சூப்பராக செட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்லாவும் பைண்ட் ஆகிருக்கு. 1-2 அதில் ஒட்டாதது வந்து கீழே விழுந்துடும், அது பரவாயில்ல. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஹெல்தியான நியூட்ரிஷன் பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. டெய்லி 1 சாப்பிட்டாலே போதும், செம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் டெய்லி பேசிஸில் சாப்பிட்ணுன்ட்டு எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ரெசிபீஸ் மூலமாக நம்ம குழந்தைங்களையும் ஈஸியாக சாப்பிட வைக்க முடியும். ஸோ நீங்களும் இந்த நியூட்ரிஷன் பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.